கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய கவனத்தை திருப்புவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை தீமையிலிருந்து காப்பாற்றுவதற்காக நம்முடைய கவனத்தை திரும்ப அவர் பல முயற்சிகளை செய்வதை சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால், how God captures our attention to bless us என்று சொல்லலாம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கவும் நமக்கு சிறந்ததை தர விரும்புகிறார். அவருடைய திட்டம் சித்தத்தை விட்டு நாம் விலகும் பொழுது அவர் நம்முடைய கவனத்தை திருப்ப பல வழிகளை அவர் கையாளுகிறார். அருமையானவர்களே, ஆவியானவர் வழியாக, வசனத்தின் வழியாக நம்முடைய கவனத்தை திருப்புகிற அதே ஆண்டவர் சில சமயங்களில் பல்வேறு வழிகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பயன்படுத்துகிறதை இந்த இடத்திலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் காரியம் என்ன? a restless spirit. அதாவது வேத வசனத்தில் எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 10 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அதிலே 6ஆம் அதிகாரம் 1 அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், அதனுடைய பொருள் என்ன? ராஜாவுக்கு அமைதி இல்லாத ஒரு நிலையில் இருந்தான். a restless spirit, அதாவது அமைதியற்ற ஒரு ஆவியை உடையவனாக இருந்தான். ஒருவேளை இந்த சூழ்நிலையிலே அவன் அங்கு இருக்கிற அந்த கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிறதை அவன் கொண்டு வர சொல்லி வாசிக்க சொல்கிறான். அந்த சமயத்தில் மொர்தெகாயை குறித்து அங்கு எழுதப்பட்டிருந்தது. மொர்தெகாய்க்கு அவன் கனம் பண்ணுகிறதை அந்த 6ஆம் அதிகாரம் 1 10 வாக்கியங்களை காண முடிகிறது. எஸ்தர் புஸ்தகம் வித்தியாசமான புஸ்தகம். அந்த புஸ்தகத்திலே தேவன் என்றோ கர்த்தர் என்றோ அவர் ஆவியானவர் என்றோ வார்த்தைகள் அங்கு பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த எஸ்தர் புஸ்தகத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆண்டவர் செயல்படுகிறதை இங்கே காண முடிகிறது. இந்த ராஜாவுக்கு நித்திரை வராததினாலே இந்த காரியம் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். அருமையானவர்களே, சில சமயங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நல்ல தீர்மானங்களை செய்ய முற்படும் பொழுது, அல்லது கடினமான தீர்மானங்கள் செய்ய முற்படும் போது, வேலை விஷயத்திலோ அல்ல ஊழிய விஷயத்திலோ அல்லது வேறொரு இடத்திற்கோ நாம் செல்லுகிற அந்த நிலை வரும் பொழுது, நித்திரை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே தூக்க வராமல் புலம்பி புரண்டு கொண்டிருப்போம். அந்த சமயத்திலே நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன, அல்லது செய்ய வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய விரும்புகிறீர், என்னிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு என்னோடு அவர் தன்னுடைய கவனத்தை திருப்பத்தக்கதான செய்தியை சொல்வார். இரண்டாவதாக, unanswered prayers. நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களில் நாம் ஜெபிக்கிறோம், ஆம் என்று பதில் கொடுக்கிறார். சில சமயத்தில் இல்லை என்று பதில் கொடுக்கிறார். சில சமயம் பொறுத்து என்று பதில் கொடுக்கிறார். இவ்வாறு இல்லை என்று சொல்லும் பொழுதெல்லாம், இல்லை என்கிற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர் நம்முடைய கவனத்தை திருப்பி ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார். நீங்கள் வேத புஸ்தகத்திலே 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே நீங்கள் வேதாமத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்திலே 9 10 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது பவுலுக்கு ஒரு முள் இருந்தது. அது தன்னை விட்டு நீங்கும்படியாக 3 தடவை அவன் கருத்தோடு ஜெபித்தான். அவனுக்கு கிடைத்த பதில் ஆம் என்று அல்ல, பொறுத்து என்று அல்ல. இதோ அவனுக்கு ஆண்டவர் இல்லை என்கிற தொனியிலே பதில் கொடுக்கிறார். அந்த இல்லை என்கிற அந்த பதில் வரும்போது கர்த்தர் அவனோடு கூட வேறொரு காரியங்களை பேசுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக எதிர்மறையான பதில்கள் தரும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களோடு ஏதோ ஒன்றை அவர் பேச விரும்புகிறார். ஒருவேளை பவுல் தன்னுடைய முள் நீங்க ஜெபித்தார்.
ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும் என்றார். அதே சமயத்தில் அவர் சொல்லி என் பலம் உன் பலவீனத்திலே விளங்கும் என்றார். அன்று முதல் சந்தோஷமாகவும் அதை குறித்து அவர் மேன்மையாய் எண்ணுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய சிந்தனையிலே ஒரு மாற்றத்தை அவர் தர வேண்டும், அல்லது தன்னுடைய திட்டம் அல்லது தன் கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட சில சமயங்களிலே நம்முடைய ஜெபங்களுக்கு எதிர்மறையான பதில்களை தரலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே வியாதிகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், அல்லது தீர்க்க முடியாத பலவீன வேதனைகளிலே நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று கதறி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதுவைகள் மூலமாக உங்களோடு அவர் பேசுகிறார். தன்னுடைய கிருபையும் பலத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே தந்து உங்கள் சிந்தனைகளை மாற்ற அவர் திட்டமிட்டவராயிருக்கிறார். ஆகவே 2 காரியங்களை சொன்னேன். அமைதியற்ற நிலையிலே ஆண்டவர் நம்முடைய கவனத்தை திருப்புகிறார். எதிர்மறையான பதில்களை தருவதன் மூலமாக ஆண்டவர் நம்முடைய கவனத்தை திருப்புகிறார். 3ஆவதாக an unusual blessings என்று சொல்லலாம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து அதன் மூலமாய் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளை, லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து 1-11 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இரவெல்லாம் மீன்பிடித்தான், ஒரு மீனும் அகப்படாத அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே அங்கே கிரியை செய்து அங்கே படகுகள் அமலத்தக்கதாக, வலைகள் கிளியத்தக்கதாக அங்கு மீன்கள் கிடைக்கும்படி செய்தார். இந்த லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1-11 வாக்கியங்கள் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு வாக்கியங்கள் பகுதியாகும். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தந்து அவனை பேதுருவை தன் ஊழியத்திற்கென்று அழைத்தார். ஒருவேளை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் வெறுமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே எண்ண முடியாத அபிவிருதமான அல்லது வழிந்தோடும் ஆசீர்வாதங்களை தந்து தன்னுடைய திருப்பணிக்கென்று உங்களை அழைக்கலாம். ஆசீர்வாதங்கள் வழியாய் கூட பலரை தன்னுடைய திருப்பணிக்கு ஆண்டவர் அழைப்பது உண்டு. ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு வழியை பார்க்கும்போது ஆச்சரியமாயிருக்கிறது. அந்த பேதுருவை பார்த்து சொன்னார், இதுவரையில் நீ மீன் பிடிக்கிறவனாயிருந்தாய், இன்று முதல் நீ மனிதர்களை பிடிக்கிறது ஆக்குவேன் என்று சொன்னவுடனே எல்லாவற்றையும் விட்டு அந்த மனிதன் ஆண்டவருடைய பணியை செய்ய அவரை பின்பற்றினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்திலே வெறுமையாயிருந்தீர்கள், ஒரு காலத்திலே நெருக்கத்தின் அப்பத்தை சாப்பிட்டீர்கள், ஒரு காலத்திலே கண்ணீரின் தண்ணீரை நீங்கள் ருசித்து குடித்து கொண்டிருந்தீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் எண்ண முடியாத அளவிற்கு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே. இந்த ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை என்ன? நீங்கள் ஆசீர்வதித்த அந்த தெய்வத்தை, கர்த்தரை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அன்போடு அவர் அழைக்கிறார். ஆகவே ஆண்டவர் அமைதியற்ற நிலையின் மூலமாகவும் எதிர்மறையான பதில் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத அல்லது எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் நம்மை கவனத்தை திருப்புகிறார். கடைசியா நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், டிராஜடி, சிக்னஸ், வியாதிகள், அதே சமயத்தில் ஃபைனான்சியல் கிரைசஸ் அல்லது பொருளாதார நெருக்கடிகள் மூலமாக ஆண்டவர் நம்மை அவர் அழைக்கிறார், நம்மை கவனத்தை திருப்புகிறார், ஏதோ ஒன்றை நம்மோடு பேச விரும்புகிறார். நீங்கள் 2 நாளாகமம் புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 2 நாளாகமம் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். இந்த 32ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 22 நீங்கள் அங்கே 26 வாக்கியங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
அங்கே 26 சொல்கிறது எசேக்கியாவின் மன மேட்டிமை நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25 பாருங்கள், எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மேட்டிமையானான், ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்நாட்களிலே நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் வியாதியிலிருந்து எசேக்கியாவை சுகம் கொடுத்தார், விரோதிகள் கையிலிருந்து அவனை விடுவித்தார். ஆனால் மேட்டிமையான பொழுது ஆண்டவரின் கரம் அவனுக்கு விரோதமாக எழும்பியது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த அருமையான எசேக்கியா தன்னை தாழ்த்த ஆரம்பித்தான். எசேக்கியாவின் மன மேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவர்கள் மேல் வரவில்லை. மேட்டுமையான எசேக்கியா ராஜாவும் அவனுடைய ஜனங்களும் தாழ்த்துவதற்காக கூட ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஜீவியத்திலே கடுங்கோபத்தை கொண்டு வர செய்து அங்கு அவனுடைய கவனத்தை திருப்பி தாழ்த்த வைத்தார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில துன்பம் வருகிறதே ஏன்? ஒருவேளை மேட்டிமையாயிருக்கலாம், தெய்வத்தை மறந்த ஒரு நிலையாயிருக்கலாம், இன்னும் அவரிடத்திலே திருப்புவதற்காக உங்கள் வாழ்க்கையில டிராஜடி அல்லது துன்பங்களை அவர் அனுமதித்திருக்கலாம். சில சமயத்தில் சிக்னஸ் அல்லது வியாதிகள் வந்திருக்கலாம். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஃபைனான்சியல் கிரைசிஸ் இது வந்திருக்கலாம். நியாயாதிபதியின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த 6ஆம் அதிகாரத்திலே 3 to 6 வாக்கியங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேலை விதைத்திருக்கும் பொழுது மீதியானரும் அமேலிக்கரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களோடு தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளைகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்கள் ஒட்டங்களும் எண்ணி முடியாதா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். 6வது வாக்கியம் நியாயாதிபதி 6:6. இப்படி மீதியானராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அருமையான ஆண்டவருடைய கிருபையினாலே நான் சொல்கிறேன், இந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பயிரிட்டார்கள், முயற்சித்தார்கள், விளைச்சல் வரும்போது மீதியானர் கொண்டு போய்விட்டார்கள். இந்த சூழலில் தான் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலே நன்றாக சம்பாதித்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்கள் சம்பாத்தியம் உங்களுக்கு குறைய ஆரம்பித்திருக்கலாம், அல்லது உங்கள் வேலை போயிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்கள் வாழ்க்கையிலே டிராஜடி வழியாக, சிக்னஸ் வழியாக, ஃபைனான்சியல் கிரைசிஸ் வழியாக தன்னுடைய திட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நெருக்கங்கள், இப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடி வரும்போது நாம் முயற்சிக்கிறோம், தோல்வி வரும்போது ஆண்டவரை நோக்கி வருகிறோம் அல்லவா? இந்த மீதியானரை போல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். சில சமயத்திலே நம்ம ஆண்டவர் அப்பத்தின் கோலையும் ஆதரவு கோலையும் அவர் உடைக்கிறவராக இருக்கிறார். நாம் திரும்பும்போது அப்பத்தின் கோலையும் ஆதரவு கோலையும் அவர் சேர்ப்பிக்க அதை இணைத்து உடைத்த கோலை சரி பண்ணி நம்மேலே அப்பத்தின் கோலையும் ஆதரவு கோலையும் நீட்டி நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, நான் திருமறையை புரிந்த அளவிலே உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய கவனத்தை திருப்ப அமைதியற்ற நிலையை தரலாம், அல்லது எதிர்மறையான பதிலை தரலாம், அல்லது நாம் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் வழியாக நம்முடைய கவனத்தை திருப்பலாம், அல்லது துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், நம்முடைய பொருளாதார நெருக்கடிகளை அனுமதித்து அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அவர் பக்கம் திருப்பலாம். திரும்புவீர்களா? அவருடைய சித்தத்தை, திட்டத்தை
அவருடைய நோக்கத்தை அறிய முற்படுவீர்களா? நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அந்த சூழ்நிலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். எங்களோடு நீ தொடர்ந்து உம்முடைய கவனத்தை உம்மோடு திருப்ப எங்களுக்கு எந்த வழிகளையும் பயன்படுத்தும். நாங்கள் உம்முடைய திட்டத்தை சித்தத்தை அறிந்து ஒப்படைக்க எங்களை ஆவியானவர் ஊக்குவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.